நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற தலைப்பு, சிலுவையை பற்றின உபதேசம் சிலருக்கு பைத்தியமாகவும் சிலருக்கு தேவ பலனாகவும் இருக்கிறது அப்படின்ற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, தேவன், வானங்களில் நிலைத்திருக்கிற தேவாதி தேவன். அவர் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக நாம் யாரும் ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது, நம்ம யாரும் நரகத்துக்கு போக வேண்டாம் அப்படின்றதுக்காக அவரே இறங்கி மனுஷனாக வாழ்ந்து ரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ அந்த சிலுவை மரணம் அப்படின்றது தேவனுடைய அந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த அன்பின் வெளிப்பாடு மாத்திரமல்ல, அவர் ஒரு நீதி உள்ள தேவன், அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன். அப்போ நம்ம எல்லாருமே பாவிகள். நம்ம செய்த பாவங்களுக்கு நரகத்துக்காக மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே இருந்தோம் ஒரு காலகட்டத்துல. ஆனாலும் கூட நம்ம யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தேவன் தன்னுடைய சிலுவை மரணத்தினால அந்த நீதியை அவர் நம்மேல் சுமர வேண்டிய அந்த நீதியாகிய தண்டனை தானே எடுத்துக்கொண்டு அவர் நீதியை வெளிப்படுத்துகிறார். அவர் அன்பின் மூலமாக, கிருபையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த சிலுவை மரணம் என்பது மட்டும் அன்பின் வெளிப்பாடு, நீதியை அவர் நீதியாக இருக்கிற தேவன் பார்த்தோம். அதே போல அவர் கிருபையும் இரக்கம் உள்ள தேவன் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவருடைய வல்லமையும் அங்கே வெளிப்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சிலுவை உபதேசத்தை எல்லாருமே சரியாக புரிந்து கொள்வதில்லை, சரியாக பெற்றுக்கொள்வதும் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவன் இறங்கி வந்தது நீங்களும் நானும் பரலோகம் போகிறதுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தையும், பிறந்தவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கி அவர் மரித்தார். அந்த சிலுவையின் உபதேசத்தை எல்லாருமே சரியா ஏற்றுக்கொள்வதில்லை. சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு அது தேவபலனாக இருக்கிறது. சிலர் அது பைத்தியமாக நினைக்கிறார்கள் அந்த காரியத்தை, அதனால் ஏற்றுக்கொள்ளாமலும் அவர் போறாங்க. அப்போ சிலருக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது, சிலருக்கு அது ரட்சிப்பாக, தேவ பலமாக இருந்து ரட்சிப்பாகவும் அது முடிகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்க போற அந்த முதல் வசனம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 1 வசனம் 18. அது 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அழிவு, ஒன்று நித்திய ஜீவன். அப்போ இரண்டுமே நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதை குறித்து தான் அந்த 1 கொரிந்தியர் 1 வசனம் 18 இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகுது. அப்போ இந்த சத்திய சுவிசேஷம், இந்த சிலுவை பற்றிய உபதேசம் ஒண்ணு மட்டும்தான். அது பர்ஃபெக்டான ஒரு மெசேஜ். ஆனா அந்த மெசேஜை அந்த சத்தியத்தை ஜனங்க எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி பிரதிபலிக்கிறார்கள் என்பதை தான் இங்க ட்விஸ்ட். என்பதை குறித்து தான் நம்ம இங்க நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் இந்த வசனம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. சிலருக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது, சிலருக்கு தேவபலனாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் ஏன் சிலர் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், ஏன் சிலர் ஒத்துக்கொள்வது இல்லை, அப்படின்ற சில காரியங்கள். அப்புறம் அந்த உபதேசம் என்ன, அப்ப நம்ம எப்படி அதை கடைபிடிக்கிறோமா இல்லையா என்பதை குறித்து அநேக காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ அந்த அது மட்டும் இல்ல, அந்த சிலுவையின் உபதேசம் கடைசியா நாம எப்படி இருக்கிறோம், நம்மை நாமே நிதானித்தறியக்கூடிய அந்த நிலைமையில நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்ம எப்படி அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை நம்ம முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு டீடைல்டாக நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ ஏற்கனவே சொன்னது போல சத்தியம் ஒண்ணுதான், அந்த சிலுவையை பற்றின உபதேசம் ஒன்றுதான். ஆனா அதை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு அதை நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம் என்பதை நம்ம எல்லாருமே நிதானித்தறிய வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. நம்ம அந்த பைத்தியக்காரர்களை போல இல்லாம நம்ம அதை தேவனாக இருந்து அதை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். வாசிக்கலாம் இன்னைக்கு முதல் வசனமாக 1 கொரிந்தியர் 1 வசனம் 18. 1 Corinthians 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்போ இந்த சிலுவையை பற்றின உபதேசம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு சத்தியமுள்ள ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. இது மனுஷனால் உருவாக்கப்பட்டது அல்ல. இன்றைக்கு நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது இந்த உலகத்துல. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு தேசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கதை, அது கட்டுக்கதையாக இருக்கிறது, சில காரியங்கள் நடந்திருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சிலுவையை பற்றின உபதேசம், சிலுவை மரணம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, இது தேவனால் உருவாக்கப்பட்டது. தேவன் நமக்கு கொடுக்கிற சுவிசேஷமாக இருக்கிறது. அப்போ அதே சுவிசேஷம் இங்க பார்க்கும் பொழுது, அதே சத்திய சுவிசேஷம், அந்த சிலுவை பற்றிய உபதேசம் 2 காரியங்களை சொல்லுது. நம்ம ஏற்கனவே தியானித்தது போல, ஒன்று கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறதுன்னு பாக்குறோம். அப்போ நம்ம அந்த சத்திய சுவிசேஷத்தை,
அந்த சிலுவையின் உபதேசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய இருதயம் அதை எப்படி பிரதிபலிக்கிறது, அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அதை புரிந்துட்டு அது கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படியாம போகிறோமா என்பதை நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்போ அதை கீழ்ப்படிஞ்சோம்னா நம்முடைய இருதயத்தோட கண்டிஷன், நம்ம இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை சில பேர் கேட்காம போனாங்கன்னா அவங்களோட இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை அங்க புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அந்த உண்மையான ரட்சிப்பு நமக்கு நம்ம எல்லாரும் நம்ம அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது கர்த்தரால் வந்தது, அது சுத்தமா அவருடைய கிருபையாக இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே டிசைட் பண்ணணும், நம்ம எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம அந்த சிலுவையின் உபதேசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம எப்படி அதை பிரதிபலிக்கிறோம் என்ற அந்த முடிவை நம்ம எல்லாரும் எடுக்க வேண்டும். அந்த நிலைமையில நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ பேசிக்கான லெவல் மட்டும் இல்ல, பேசிக்கா நான் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நித்திய ஜீவனுக்குள்ள நான் பிரவேசிக்க போறேன்ற அந்த பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாத்திரம் இல்ல, இது தினந்தோறும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? இந்த சிலுவையை பற்றின உபதேசத்தை மையமாக வைத்து அதன் மேல் விசுவாசம் வைத்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, இல்ல நியூட்ரலா எனக்கு சில காரியங்கள் பிடித்திருக்கிறது, அதனால அதை நான் மட்டும் எனக்கு மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நான் அதை செய்வேன், சில காரியங்கள் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது எனக்கு பிடித்திருக்கு அதனால அப்படி நான் செய்வேன்னு சொல்லிட்டு இருவரும் ரெண்டு பக்கமும் அலைபாய்கிற பிள்ளைகளாக இல்லாமல் நம்ம அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக அதை மாத்திரம் மையப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போற அந்த முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, சிலுவை பற்றின அந்த உபதேசம். இப்போ பவுல் இந்த இடத்துல ரொம்ப கிளியரா சொல்றாரு, சிலுவை அப்படின்றதுக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது, அந்த உபதேசம் என்ன என்பதை குறித்து நம்ம டீடைலா பார்க்கலாம். ரோமர் 1:16, ரோமன்ஸ் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்லிதான் இங்க பவுல் ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த சத்திய சுவிசேஷம், அந்த சிலுவையின் உபதேசம் நம்ம வெட்கப்படக்கூடிய காரியமே அல்ல. அதை நம்ம பெற்ற பிறகு அதை முழு மூச்சாக வெளியே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம் எல்லாருக்கும் இருக்கிறது. நான் சில பேரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இதை போய் வெளியே சொல்றதுக்கே கூச்சப்படுறாங்க. பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, நான் நட்டேன் அப்பொல்லோ நீர் பாய்ச்சினா விளை செய்தவர் தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் தான் விளைய பண்ண போகிறார், நான் இதுல என்ன பண்ண போறேன், எனக்கு எந்த ரோலுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சத்தியத்தை வெளியே போய் சொல்வதற்கு கூட சில பேர் வெட்கப்படுகிறார்கள். ஆனா இந்த இடத்துல சத்தியம் வெட்கப்படக்கூடிய காரியம் அல்ல, இது வெளியே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தர் மத்தேயு 28:19 சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சத்திய சுவிசேஷம், அந்த சிலுவையை பற்றின உபதேசம் வெளியே போய் சேரும் பொழுது அது தேவ பலன் உள்ளதாக இருந்து அது அநேகருக்கு வெளிச்சமாக மாறி அவர்களையும் ரட்சிப்பின் பாதையில் நடக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு பாக்குறோம். அப்போ அந்த சுவிசேஷம், அந்த தேவன் நமக்கு கற்பித்த அந்த சிலுவையின் உபதேசம் இது நமக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய அநாத திட்டத்தின் கீழே இருக்குது. அது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அது நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதுனால அதை நம்ம மற்றவங்களுக்கு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. மீண்டும் சொல்றேன், விசுவாசியாக இருக்கிறேன், நான் சீஷனாக இருக்கிறேன், நான் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்ற எந்த லெவல்ல நம்ம இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே அது வெட்கப்படக்கூடிய காரியம் அல்ல, அது தேவ பலனாக இருக்கிறது. அதை நாம் போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு என்பதை பார்க்கிறோம். அடுத்ததா வாசிப்போம், கலாத்தியர் 6:14, Galatians 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். மனுஷன் பெருமை பாராட்டுவதற்கு எந்த ஒரு இடமுமே இங்க கிடையாது. ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு அந்த இடத்துல, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அப்படின்றாரு. அப்போ சிலுவை மரணத்துக்கு மேலையும் அந்த சுவிசேஷத்துக்கு மேலையும் நம்ம யாருக்கும் பெருமை பாராட்டுவதற்கு எந்த ஒரு இடமுமே இல்லை. நம்முடைய படிப்பு, நம்முடைய அழகு, நம்முடைய அறிவு, நம்முடைய பணபலம், நம்முடைய ஆள்பலம், எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லிட்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட நம்ம ஒருத்தருக்குமே இங்க இடமே இல்லை. இது எல்லாம் முழுக்க மனுஷனுடைய பெருமையினால வெளிப்படக்கூடிய காரியங்கள். நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாடாதிருப்பேனாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அதிகமாக மேன்மைப்படக்கூடிய காரியமே இயேசு கிறிஸ்துவை
நான் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் எனக்காக இறங்கி வந்தார். நான் ஒரு பாவியாக இருந்தும் கூட எனக்காக அவர் மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் என்னையும் வந்து அவருடைய பிள்ளையாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து என்றென்றைக்கும் அவரோட கூட அரசாளுகிற அந்த அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்பதை குறித்தே நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. வேற எதை குறித்தும் அல்ல. இந்த உலகத்தை குறித்தோ, பணத்தை குறித்தோ, அறிவை குறித்தோ, படிப்பை குறித்தோ, பொசிஷனை குறித்தோ, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை குறிச்சோ எதை குறித்தும் மேன்மை பாராட்ட இங்க இடமே இல்லை. அப்போ இந்த சுவிசேஷத்தை, இந்த சிலுவையின் உபதேசத்தை பெற்ற பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். இந்த உலகத்தாரை போல நம்ம வாழாமல் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இந்த உலகத்தோடு இந்த இருக்கிற அந்த உறவை துண்டித்து விட்டு நமக்கு இயேசுவின் சத்தியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அந்த காரியத்தை மாத்திரம் உணர்ந்து அதை செயல்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அவரால் உலகம் எனக்கு சிலுவை அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என் மீறுதலுக்காக நான் வந்து துன்மார்க்கனாக இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அது எல்லாவற்றையும் கர்த்தர் நோக்காமல் அதை என்னை வந்து நரகத்துக்கு வந்து நியமிக்காம என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே வந்து தொங்கி 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கி கடைசி சுற்று ரத்தத்தையும் பூமியில சிந்தி எனக்காக அவர் ரட்சிப்பை வந்து கொடுத்தார், என்னை மீட்டெடுத்தார். அதற்காக நான் வந்து சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்போ அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை போல மாற வேண்டும், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கை நோக்கமே வந்து நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், அதை குறித்ததாக மாத்திரமே இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அதை குறித்து நம்ம ஓடும் பொழுது இந்த உலகத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் செய்கிற காரியங்களை வந்து இந்த உலகம் பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு 1 கொரிந்தியர்ல வாசிச்சோம். உலகத்துக்கு முன்பாக வந்து இந்த சிலுவை பற்றிய உபதேசம் வந்து பைத்தியமாக தான் தோன்றும். ஆனால் நமக்கோ அது ரட்சிப்பை உண்டாக்குகிறது, அது தேவனாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரை. கொலோசியன்ஸ் 2:13-15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்து சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஆமென். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவராயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். அப்போ அந்த சிலுவை உபதேசம், அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி அதை தீர்த்தார் அப்படின்றது பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரமல்ல, பிசாசானவனை அந்த வசனங்கள் 14 முதல் 15 வரை எடுத்து பார்த்தோம்னா, பிசாசானவனை வந்து அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அவன் கூறு எல்லாவற்றையும் அவர் உடைத்தெறிந்தார்னு பார்க்கிறோம். நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாவத்தின் மூலமாக நமக்கு மேல் சுமர்ந்த அந்த எல்லா காரியத்தையும் வந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால எல்லாவற்றையும் நீங்களாக்கி நம்மை சுத்திகரித்து அவருக்கு முன்பாக நம்ம நீதிமான்களாக நிறுத்தியிருக்கிறார். அப்போ அது மாத்திரமல்ல, வசனம் 15 சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ பிசாசோடைய அந்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் வந்து இந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த உரிந்து கொண்டு அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தோம்னா டிசார்ம்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்ப டிசார்ம்டு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம தமிழ்ல சொல்றது போல நிராயுதபாணி. பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு நிராயுதபாணியாக இருக்கிறான். அவனிடம் வந்து நம்மை வந்து மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு அதிகாரமோ வல்லமையோ அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவ சிலுவையின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த பிசாசானவன் கூர் அனைத்தையும் அவர் உடைத்து போட்டார்னு பாக்குறோம். அதான் இந்த வசனம் சொல்லுது. வசனம் 15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு, டிசார்ம்டு, நிராயுதபாணியாக அவனை ஆக்கிட்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகளின் மேல் சிலுவையிலே கர்த்தர் விட்டுச்சிருந்தார். அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இந்த சிலுவையின் மூலம் மரணத்தின் மூலம் மன்னித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நமக்கு அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த பிறகு பிசாசுடைய கூறுகள் எல்லாவற்றையும் உடைத்தெறியக்கூடிய அந்த வல்லமையும் அந்த பலனையும் நமக்கும் அவர் கொடுத்திருக்காருன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த சிலுவையின் உபதேசம், அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பை நம்ம ருசி பார்த்த பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை இந்த உலகத்தாருடைய வாழ்க்கை முறையாக இல்லாமல் அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அந்த பரலோகத்தை குறித்த அந்த சிந்தனைகளோடு இந்த பூமிக்குரிய காரியங்களை அல்ல, மேலான காரியங்களை சிந்தித்து அதன்படி செயல்படக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் என்பதுதான் நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு. இதுதான் அந்த சிலுவை பற்றிய அந்த உபதேசம். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிலுவை பற்றின உபதேசம் கேட்காமல் போகிறவர்களுக்கு என்ன நடக்குது? இந்த சத்தியம் ஒண்ணுதான், இந்த சிலுவையின் உபதேசம் ஒண்ணுதான். ஆனா சில பேர் கேட்கிறார்கள், அவர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிறது, அது தேவனாக இருக்கிறது. சில பேர் இதை பைத்தியமாக எண்ணுகிறார்கள். யாரு? கெட்டு போகிறவர்கள் இதை பைத்தியமாக எண்ணுகிறார்கள். அதான் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அப்போ அந்த சத்தியத்தை பெற்ற பிறகு எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது கடினமாக இருக்கிறது, இது தவறான உபதேசமாக இருக்கிறது அப்படின்னா அது அவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. அதனாலதான் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. அது பைத்தியமாக தோன்றுவதனால மட்டும்தான் அது வேண்டாம் அப்படின்றாங்க. அது மாத்திரமல்ல, அதை வேண்டான்னு சொல்லும் பொழுது அங்கே அவர்கள் கெட்டு போகிறார்கள். அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ள போகாம நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவர் மாறுகிறார்கள். அப்போ எப்பெல்லாம் ஜனங்கள் சத்தியத்தை கேட்காம அதை ரிஜெக்ட் பண்றாங்களோ அப்போ அவங்க தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறார்கள். அதான் சொல்றது, அது உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. சத்திய சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளாமல் அது பைத்தியமாக தோன்றுகிறது அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னுடைய ஞானம் பெரிதாக இருக்கிறது என்ற எண்ணம் வருது பாத்தீங்களா, அப்பதான் அதை அவர்கள் ரிஜெக்ட் பண்றாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. இதேதான் வசனம் சொல்லுது, தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு தங்களுக்கே பெருமையை உண்டாக்கி கொண்டு தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், மற்ற யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்ற அந்த எண்ணங்களுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு இது போய் ஒருபோதும் சேர போறதே கிடையாது. அந்த சத்தியத்தை அவங்க ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்க கெட்டு போறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா இது மட்டும் அல்டிமேட்டம் கிடையாது. அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ணாலும் கூட தேவன் கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி செகண்ட் வரைக்கும் அவங்க மனம் மாறி வருவாங்களான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்றால் ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தவர் அவர், நம்ம கிடையாது. நம்ம வேணா பொறுமை எழுந்து போய் இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், இதை இவங்கெல்லாம் தேர மாட்டாங்க, இவங்கெல்லாம் கீழ்ப்படியவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போக போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேணா பொறுமை இழந்து இந்த காரியங்களை பேசலாம். ஆனா தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. அவர் உயிரை கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார், அவர் உடம்பு கிழிக்கப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையில தொங்கி இருக்கிறார், ராஜாதே ராஜாவாக இருந்து இறங்கி வந்திருக்கிறார் நம்ம எல்லாருக்காகவும். அப்போ அவருடைய நீடிய பொறுமைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நீடிய பொறுமையாக இருந்து எப்படியாவது ஜனங்கள் ரட்சிப்பின் பாதையில் நடக்கணும், அவங்க யாரும் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறார். வாசிக்கலாம் அடுத்ததா 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 4 வரை. 2 Corinthians 4:3-4. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமென், ஆமென். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சத்துருவானவன் தான். அவன் தான் இந்த உலகத்தை இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அந்த அவருடைய ஆளுகையை உடைத்து போட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் மேல பிசாசானவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனா அவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் மேல் அவன் இன்னமும் அவர்களுக்கு தேவனாகவே இருக்கிறான், அவருடைய மனதை குருடாக்க இருக்கிறான்னு பாக்குறோம். அப்ப வசனம் 3 சொல்லுது, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். அப்போ நமக்கு இன்றைக்கு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்திருக்கார், நிறைய வெளிப்பாடு. தேவன் ஒருவர் என்ற காரியம், ஞானஸ்தானத்துக்குரிய காரியம், ரகசிய வருகை, 2ஆம் வருகை, நிறைய விஷயங்களை குறிச்சு கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருந்து நம்ம இருந்த முக்காடை நீக்கி போட்டு அவரே இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டிருக்கிறார். நம்ம அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய இருதயத்தை நமக்கு கொடுத்து நமக்கு அதை புரிஞ்சுக்கூடிய ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா சில பேருக்கோ அது போய் சேரும் பொழுது அது அவர்களுக்கு மறைபொருளாகவே இருக்கிறது. ஏனென்றால் அதை அவர்கள் கேட்க மனதில்லை,
அதை மனதில்லாம அதை ரிஜெக்ட் பண்றதுனால அது அவர்களுக்கு மறைபொருளாகவே இருக்கிறது. அப்போ தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு, அப்போ காரணமே யார் அப்படின்னா, அவர்கள் இந்த பிசாசானவனுக்கு இடம் கொடுப்பதனால மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். அப்போ இந்த சுவிசேஷம் மறைந்திருப்பது யாருக்கு என்றால், இது யார் வேண்டாம், இது பைத்தியமாக தோன்றுகிறது, எனக்கு அதிக ஞானம் இருக்கிறது, எனக்கு அது அவுடேட்டடான இந்த புக்கு, இந்த சிலுவை மரணம் இட் இஸ் நாட் பிராக்டிக்கல், இது ஒரு கட்டுக்கதை இப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்ல சத்தியம் அறிந்திருந்தாலும் கூட இதெல்லாம் பிராக்டிக்கலா வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு தான் இது மறைபொருளாகவே இருக்கிறது. பிசாசானவனுக்கு திரும்பவும் வெளிப்புறமாக ஒரு காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக உள்புறமாக நம்ம இருதயத்திலே சில அட்டாக்ஸ் உண்டு பண்றான். சில காரியங்களை நமக்கு சொல்றான். அந்த காரியங்களை உணர்ந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதுதான் சரியா இருக்கும். ஆனா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 1 பேதுரு 2:24 சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமானோம். அப்போ வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்கள் சுகம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிசாசு காதுல சொல்லும், இல்ல நீ சுகமாகல, இந்த வசனம் உனக்கெல்லாம் பலிக்காது, நீ ஒரு பெரிய பாவி, நீ மனம் திரும்பவே இல்லை, நீ ஆண்டவனை கைவிட்டுட்டாரு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு காரியத்தை, வசனங்களை இல்லாத ஒரு காரியத்தை நம் காதுல அது ஓதிக்கிட்டே இருக்கும். அது ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு வியாதியிலிருந்து சுகம் இல்லாம நம்ம தடுமாறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்துல பிசாசு பேசுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு அதுதான் உண்மையா இருக்கும் போல இருக்கு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, இந்த வசனம் என் வாழ்க்கையில பழிக்காம இருக்குது, நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன், எவ்வளவோ கட்டளை கொடுக்குறேன், ஆனால் இது மாறாமலே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அது வசனத்தின் மேல விசுவாசம் வைக்காமல் பிசாசு நம் காதுகளை ஓதுகிற அந்த தவறான அந்த பொய்யான காரியங்களை கேட்டுக்கொண்டு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அது ஒருபோதும் ரட்சிப்பின் பாதையில் நம்மளால் நடக்கவே முடியாது. ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், அவன் சொந்தத்தை எடுத்து விடுகிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அவனுடைய காரியங்களுக்கு இடம் கொடுக்காம அதை நம்ம கேட்காம, இல்ல வசனம் இதை சொல்லுது, இது உண்மை உள்ளது, இது சொன்னதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக நம் இருதயத்துல அதை முதல்ல தியானிக்கும். நம்ம இருதயத்துல இருந்தா மட்டும்தான் அப்புறம் நடைமுறை வாழ்க்கை அந்த இருதயத்துல நம்ம என்ன அனுமதிக்கிறோமோ அதை போலவே நம்ம மாறும். அப்போ தேவனுடைய ஒளி நம்ம மேல வந்திருக்கு, நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்போ நம்ம ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் குருடர்கள் கிடையாது, நம்ம கண்ணு தெரியாத பிள்ளைகள் அல்ல. நம்ம எல்லாருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கிற அந்த ஐசைட், அந்த ஸ்பிரிச்சுவல் ஐசைட்டை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுத்திருக்கார். அந்த ஆவிக்குரிய மனக்கண்ணை நம்ம எல்லாருக்கும் திறந்து கொடுத்திருக்கார். தெளிந்த புத்தியோட நம்ம பார்த்து அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 20 வரை. ஜான் 3:18-20. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அமேன். ஆமென். இந்த சிலுவை உபதேசத்தை, சத்திய சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு போய் எல்லாருக்கும் சேருது. சேராமலாம் இல்லை, ஏதாவது ஒரு ரூபத்துல எல்லாருக்கும் அந்த சத்தியம் போய் சேருது. தேவன் அந்த வாய்ப்பை எல்லாருக்குமே கொடுக்கிறார். அப்போ அவரை சத்தியத்தை போய் அவருக்கு சேர்ந்த பிறகும் கூட அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டாயிற்று அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த சத்தியம் சேர்ந்த பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரிக்கிற பிள்ளைகள் ஆல்ரெடி தேர் இன் கண்டமினேஷன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த கண்டமினேஷன் எப்ப கிடைக்குது? அவிசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த கண்டமினேஷன். இல்ல இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது தவறாக தோன்றுகிறது, இது பைத்தியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கூட்டு ஆயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியினை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்குது. அப்ப அந்த அவிசுவாசம், அந்த ஏன் விசுவாசிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கு இந்த உலகத்துக்குரிய அந்த மயக்கமும், இந்த உலகத்துக்குரிய கவலையும், இந்த உலகத்துக்குரிய மாயையும் அவர்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அப்போ அதை பிடித்திருப்பதனால இந்த ஒளியை குறித்த காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது, ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணத்தினாலதான் அவர்கள் அது கீழ்ப்படியாமல் தங்களை தாங்களே சத்தியத்திலிருந்து விலக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்போ அப்பேற்பட்ட ஜனங்கள் ஆக்கிரமித்துக்கு தங்களுக்கு தாங்களே ஆக்கிரமித்து வருவித்துக் கொள்ளுகிறார்கள் பார்க்கிறோம். அப்போ வசனம் 20 சொல்லுது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான்,
அப்போ சத்தியத்தை கேட்டு அது கீழ்ப்படியாம இருக்கிற எல்லாமே பொல்லாங்கு செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவன் எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகளை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். அப்ப ரொம்ப கிளியரா யாரெல்லாம் காஸ்பல்ல ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்க தங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சத்தியத்துக்குரிய காரியங்கள் அவர்கள் கடைபிடிப்பதற்கு கடினமாக இருக்கிறது. அது ஒளிக்குரிய காரியமாக இருப்பதனால, தாங்கள் இருளாக இருப்பதனால அந்த இருளுக்குரிய காரியங்களை விட்டு ஒதுக்காம அதை அதன் மேல பற்று வைத்துக் கொண்டு அதை பிடித்திருக்கிறதுனால அந்த உபதேசம் அவர்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. அது கடினமாக இருப்பதனால அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை கண்டிக்கப்படாதபடிக்கு அவர்கள் அந்த ஒளியிலே வராமல் இருளுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்போ அந்த சத்திய ஒளி எப்பயுமே பாவங்களை வெளிப்படுத்தி தான் காட்டுகிறது. இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னமும் கூட அந்த சிலுவை உபதேசத்துல அந்த சுவிசேஷத்துல இன்னும் எந்தெந்த காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம். அப்ப கீழ்ப்படியாம இருக்கிறோம்னாலே ரொம்ப தெளிவா வசனம் சொல்லுகிறது, அது அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. அப்போ சிலுவை உபதேசத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு அது கீழ்ப்படிஞ்சோம்னா நமக்கு தேவனாக இருக்கிறது, ரட்சிப்பை உண்டாக்குகிறது. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது அது கேடாக மாறுகிறது. அந்த கேடாக மாறுகிறது மாத்திரமல்ல, அதை ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்னா நமக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. அப்போ நாமும் கூட எங்கேயாவது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சத்தியத்தை உணர்த்தின பிறகும் கூட இன்னமும் நம்ம கீழ்ப்படியாம எதையாவது ஒரு பாவத்துல ஒட்டி கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இது கெட்டு போகிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, நாம் நம்மை நிதானித்து அறிந்து நம்ம ரட்சிப்பின் பாதையில முழுமையாக தேவனோடு நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிக்கலாம் அடுத்ததா மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 13. Matthew 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். விசாலமாக இருக்கிற அந்த வழி, எல்லாரும் விரும்பி செல்லுகிற வழி எப்பொழுதுமே அது சரியாக இருக்க போறது அல்ல அப்படின்றத பாக்குறோம். அப்போ எல்லாரும் இதை செய்யறாங்க, நானும் இதை செய்யலாமே, நான் செய்யலன்னா நான் உலகத்தோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நானும் செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கேட்டுக்கு ஏதுவான பாதைகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவனுக்கு ஏதுவான பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறோம். வழி அந்த குறுகலான ஒரு வழி, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அப்போ எல்லாருமே அந்த பிராடான அந்த விசாலமான வழியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏனென்றால் அந்த வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் தங்களை தாங்களே கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்க முடியாமல் உலகத்தோட கட்டுல அகப்பட்டு இந்த உலகத்துக்கு பிரியமா நடக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அந்த விசாலமான வழியை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ அந்த குறுகிய வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் கர்த்தரிடம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் கூட அந்த இடத்துல கர்த்தருடைய அந்த பிரியத்தின்படி, அவருக்கு பிரியமானது என்னவோ அதை உணர்ந்து அதன்படி மாத்திரம் தான் நடப்பேன், என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ற அந்த எண்ணங்களோடு நடக்க வேண்டும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ அது சூஸ் பண்ணோம்னா நம்ம இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிப்பதற்கு நம்ம வழி பார்க்கிற பிள்ளைகளாக இருப்போம். அப்போ டிஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த கெட்டு போகிற அந்த அந்த வாய்ப்பு எப்போ ஒருத்தர் கிடைக்குது அப்படின்னா நம்ம போகிற வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் பாத்தீங்களா, அப்பதான் கெட்டு போகிற அந்த வழி நமக்கு திறக்கிறது. ஒண்ணு ஜீவன், ஒண்ணு மரணம். நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதை நம்ம எடுக்கிற முடிவுகளை பொறுத்துதான் இருக்கு. நம்ம இருதயத்துல சில காரியங்கள் தோன்றும். அந்த காரியங்கள் தோன்றின பிறகு நம்ம எப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம், அது சரியான முடிவாக இருக்கிறதா இல்ல கர்த்தருக்கு விரோதமான முடிவாக இருக்கிறதா என்பதை எடுக்கும் போது அது அந்த பாதையில நம்மை அது அதை நோக்கி நம்மை அழைத்து கொண்டு போகிறதுன்னு பாக்குறோம். அப்போ தேவனுடைய வழி எப்பொழுதுமே அது குறுகலாக தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னு முடிவெடுத்த ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சுய வெறுப்புகளை ஒதுக்கிட்டு கர்த்தருக்குரியது எதுவோ அதை மாத்திரம் நோக்கி நடக்கும் பொழுது அந்த வாசல் வழியாய் நம்மளால உட்பிரவேசிக்க முடியும். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, சிலுவையை பற்றின உபதேசம் ஏன் பைத்தியமாக தோன்றுகிறது, ஏன் சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்கன்ற குறித்து நம்ம தியானிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல் 25 வரை. 1 Corinthians 1:21-25. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும்
எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த வசனம் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு சிலுவையை பற்றின உபதேசம் ஏன் மற்றவங்களுக்கு பைத்தியமா தோணுதுன்ற குறிச்சு ரொம்ப அழகா இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமுண்டாயிற்று. இந்த உலகத்தை வந்து தேவன் படைத்திருக்கிறார். அந்த பிரம்ம பிரமிப்பா இருக்கும். சில டைம் வந்து நம்ம வெளியெல்லாம் போய் பார்க்கும் பொழுது அந்த தேவன் வந்து படைத்த இந்த உலகத்தை நம்ம அந்த பார்க்கும் பொழுது அந்த அந்த மலைகளும் அந்த கடல் அப்படிலாம் சரி பார்க்கும்பொழுது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது. அப்புறம் வந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு பாக்குறோம். எவ்வளவு விஷயங்கள் வந்து கர்த்தர் வந்து படைத்த காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. அப்போ அவர் ஞானத்துக்கு அளவே இல்லை. அப்போ அவ்வளோ ஞானம் நிறைந்த தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ அந்த தேவன் எப்படி எனில், தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். அப்போ தேவன் படைத்த காரியங்கள், தேவன் எப்பேற்பட்டவர் குறிச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்காம தன்னுடைய சுய ஞானத்தினால தேவனை தேடுகிறபடியினால், தேவன் வந்து இப்படிதான் இருப்பார், அப்படிதான் இருப்பார், இப்படிதான் நடந்துக்குவார்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய ஞானத்தினால ஜனங்கள் வந்து தேவனை தேடுகிறபடியினால் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்ப மனுஷனுக்கு வந்து நினைச்சு பாருங்களேன். சில பேர் சொல்லும் பொழுது, சிலுவையில போய் ஒரு தேவன் வந்து முதல்ல இறங்கி வர முடியாது. அவர் இறங்கி வந்தாலும் ஒரு மனுஷனா அவர் எப்படி வாழ முடியும்? மனுஷனா வாழ்ந்தா அப்ப வாழ்றது மட்டுமல்ல, அவர் வந்து முழுமையா தேவனா வாழாம ஒரு மனுஷனா வாழ்ந்தாருன்னு சொல்றீங்க. அவர் மனுஷனா வாழ்வது மாத்திரமல்ல, நமக்கு அடிபட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, அவர் வந்து உடம்பெல்லாம் கிழிச்சாங்க, அவர் அவமானப்பட்டு அவர் மரித்து 3 உயிர்த்தாரு அப்படின்னு சொல்லி நம்பக்கூடியதாகவே இது இல்லையே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. பாத்தீங்களா? இட் இஸ் ஃபூலிஷ். அவங்களுக்கு வந்து அது பைத்தியமாக அது தோன்றுகிறது. பைத்தியமாக தோன்றுகிற காரியத்தை வச்சுதான் கர்த்தர் வந்து விசுவாசிகளை ரட்சிக்கிறேன், இதுதான் எனக்கு பிரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனுஷனுடைய ஞானத்தை வச்சு நம்ம தேவன் ஞானத்தை எடை போடவே முடியாது. அதான் கடைசியா வசனம் முடிக்கும் போது சொல்லுது, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல பிறந்த எவ்வளோ பெரிய ஞானிகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரு காரியத்தை வந்து உருவாக்குனாலும் சரி, கண்டுபிடிச்சாலும் சரி, அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் வந்து தன்னுடைய பலவீனமாக எண்ணப்படுகிற இந்த காரியமே தேவனுக்கு பைத்தியமாக எண்ணப்படுவது கூட மனுஷ ஞானத்தை பார்க்கிலும் அது அதிக ஞானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க வந்து பவுல் சொல்வது போல, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறது. அப்போ இதுதான் இந்த சத்திய உபதேசம், இந்த சிலுவையின் உபதேசம் தான் வெளியே போய் சேரணும். அது மற்றவங்களுக்கு பைத்தியமாக தோன்றினாலும் கூட அதுதான் வந்து உண்மையும் அதுதான் சத்தியமாக இருக்கிறது. இதை வச்சுதான் கர்த்தர் வந்து இந்த ஜனங்களை வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரார் அப்படின்றத பாக்குறோம். அடுத்து வாசிக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 7. ரோமன்ஸ் 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். இப்போ ஜனங்க ஏன் இதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் நம்ம இதை உள்ள நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இதை வந்து மற்றவங்களுக்கு மாத்திரம் சொல்லக்கூடிய காரியம் இல்லை, நம்மை நாமே நிதானித்திருக்கிற அறியக்கூடிய காரியம். ஏன்னா இயேசுவை ஏத்துக்கிட்டேன், சொந்த ரட்சகரான்னு மாத்திரம் சொல்லி அல்டிமேட்டம் அது கிடையாது. அது வந்து என்ட்ரி பாயிண்ட். அதுக்கப்புறம் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், மனம் மாற வேண்டிய காரியங்கள், பரிசுத்தமாக வேண்டிய காரியங்கள், நீதி செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ அதெல்லாமே வந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமா, பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடக்கிறோமா இல்லையா என்பதை நிதானிப்போம். அப்போ வசனம் 8:7 சொல்லுது ரோமர்ல, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்ப அந்த கார்னல் மைண்ட், அந்த மாம்ச சிந்தை வந்து எப்பொழுதுமே தேவனுக்கு எதிராகவே இருக்கிறது. தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்களை நமக்கு பிரியமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா அதை கீழ்ப்படிய விடாம தடை பண்ணுகிறது எல்லாமே அந்த மாம்ச சிந்தை மட்டும்தான். அப்போ அந்த மாம்ச சிந்தை ஒருபோதும் தேவனுடைய கட்டளைகளுக்கு அது கீழ்ப்படியாது. தேவனுக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுக்காது. தேவனுடைய பிரமாணங்களுக்கு எப்பொழுதுமே எதிர்த்துதான் நிற்கும். அந்த பெருமையாதான் அதை யோசிக்கும். அது ஒருபோதும் கீழ்ப்படிய விடவே விடாது. அப்போ அந்த பெருமையான காரியங்கள் நம்மை வந்து கர்த்தருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்பதற்கு அது எப்பொழுதுமே அது தடையாக இருக்கிறது. அப்போ
மாம்சத்துக்குரிய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம ஆவிக்குரிய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டு ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புது சிருஷ்டியாக இந்த பூமியிலே வந்து நம்ம சஞ்சரிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு கேட்டகரி, அப்ப கீழ்ப்படியக்கூடிய நாமம் கூட அந்த புதிய மனுஷனாக, அந்த பழைய மனிதனுக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காம புது சிருஷ்டியாக மறுரூவாக்கப்பட்ட அந்த இருதயத்தை வந்து மறுரூவாக்கப்பட்ட அந்த மனிதனாக இந்த பூமியை சஞ்சரிக்க வேண்டும். அதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் பலனும் நமக்கு பரிபூர்ணமாக தேவைப்படுகிறது. அப்ப நமக்குள்ள அவர் அமர்ந்திருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்ப அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நம்ம நடக்கும் பொழுது இந்த உபதேசம் நமக்கு பைத்தியமாக தோன்றாமல் நமக்கு அது தேவபலனாக இருக்கும். வாசிப்போம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 9 வரை. ஐசாயா 55, 8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அப்போ நமக்கு சில யோசனைகள் இருக்கும். நம்ம இதை யோசிச்சு இது செஞ்சா இது வந்து சரியா இருக்கும், இதுதான் வந்து முறை, இப்படி பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு மனுஷன் எப்பொழுதுமே தன்னுடைய எண்ணங்களை வைத்து சில கணக்குகளை போடுறான். ஆனா வசனம் சொல்லுது, மனுஷன் அவனுடைய வழிகளை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நம்ம 1000 விஷயம் யோசிக்கலாம், ஆனாலும் அது கர்த்தருக்கு சித்தமா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அது நடக்கும். அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஏசாயா 55, 8, 9 அதான் சொல்லுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய மனுஷனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், மனுஷனுடைய ஞானத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் தேவ ஞானம். அந்த ஞானத்துக்குரிய காரியங்களுக்கு நம்ம சரண்டர் ஆகி ஆண்டவரே நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் மேல் விசுவாசித்து அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நமக்கு நன்மையாக மாறும். அதை விட்டுட்டு நான் தான் இதை செய்யணும், என்னாலதான் இது முடியும், நான் பண்ணாம இது யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தனக்குரிய காரியங்களை யோசித்து அதை செய்ய ஆரம்பிச்சோம்னா அது வந்து நன்மைக்கு ஏதுவானதாக இல்லாமல் அது பெருமைக்கு ஏதுவான காரியமாக இருக்கும். அது கேட்டை தான் உண்டாக்கும் பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை முழுமையாக அந்த தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கைக்குன்னு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தின்படி அவர் நடத்துறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அது பார்க்கும் பொழுது அது சரியாக தோன்றனா கூட பரவாயில்ல, ஆனாலும் கூட நான் போய் நிற்க போற அந்த கடைசி நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அது எனக்கு வந்து அது நன்மையானதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதுதான் கர்த்தரும் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. வாசிப்போம் அடுத்ததான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 6 வரை. Proverbs 3, 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஆமென். மனுஷனாகிய நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல சாரக்கூடாது. இது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முதல்ல மனுஷன் தன்னுடைய சுய ஞானத்தை பயன்படுத்தவே கூடாது. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்ப முழு இருதயத்தோடு தேவனாய கர்த்தர் தான் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்குனவர், என்னுடைய பாவங்களுக்காக அவர் இறங்கி வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்து சதா காலங்களிலும் இந்த உயிரோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவர் என் வாழ்க்கையில எது செய்தாலும் அது சரியாதான் செய்வார் அப்படின்ற அந்த முழுமையான நம்பிக்கையோடு நம்ம அவரை காத்திருக்கும் பொழுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு பாக்குறோம். இப்ப கெட்டு போகிறவர்களுக்கு வந்து இது பைத்தியமாக தோன்றும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இந்த வார்த்தைகள் வந்து அது தேவனாக இருக்கிறது. இப்ப அடுத்தது பார்க்க போற தலைப்பு என்னன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்கள் நீங்களும் நானும். அப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றது மட்டும் முக்கியம் இல்ல, அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு மேபி 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ஆயிருந்திருக்கலாம். அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்கள் நம்மை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கிறதா, நம்ம மறுரூபமாக இருக்கிறோமா அப்படின்றத நிதானித்து பார்க்கணும். இது வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய காரியம் அல்ல, இது தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய காரியம். அதான் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அப்போ ரட்சிப்பு அப்படின்றது ஒரு முறை நடக்கக்கூடிய காரியம் இல்ல, தினந்தோறும் நடக்கக்கூடிய காரியங்கள். அதற்கு நம்முடைய சுய பலத்தினால நம்ம செய்ய முடியாது, அதற்கு நமக்கு தேவனுடைய பலன் நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவியாகி அந்த பலன் நமக்கு தேவை. அவர் நமக்கு வந்து நம்முடைய கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ள நம்ம வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம இன்னும் அதிகமாக வசனத்துல வளரணும் அப்படின்னா, நம்ம இன்னும் அதிகமாக வந்து கர்த்தரை வந்து பின்பற்றுகிற பிள்ளைகளாக, அவரை அறிகிற அறிவில வளர்கிற பிள்ளைகளாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா
ஆட்டோமேட்டிக்கா நாமும் கூட வளர முடியும். அப்போ அந்த சிலுவையின் உபதேசம் வந்து நம்மை மறுவுபடுத்துகிறது. அப்போ நம்ம எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு எது பிடித்திருக்குதோ அதை மாத்திரம் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சு அதன்படி வாழ்க்கை முறையை மாத்தி மாத்தி வரோம் பாத்தீங்களா? இதுதான் நம்ம வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மறுரூபமாகக்கூடிய காரியங்கள். அந்த சிலுவையின் உபதேசம் நம்மை அதிகமாக நீதிமானாக மாத்துகிறது. அதிகமாக நம்மை வந்து ஆவியில வளர்த்துக்கூடிய காரியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம் இன்னும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 9 வரை. எபிஷியன்ஸ் 2, 8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மகா பெரிய கிருபையினால மனுஷன் அழிஞ்சு போயிடக்கூடாது, அவர் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக அவருடைய அளவில்லாத கிருபையினாலும் அன்பினாலும் அவர் வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார். அப்போ அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்கிற அந்த முழுமையான விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்றத ரொம்ப தெளிவா இந்த வசனம் சொல்லுது. கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானது அல்ல. இது பெருமை பாராட்ட நம்ம யாருக்குமே இங்க இடமே இல்லை. விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இதை நம்ம வந்து நம்முடைய சுய பலத்தினாலும் விருப்பத்தினாலும் இதை நம்ம யாரும் பெறவே இல்லை. இது முழுக்க அவருடைய கிருபையினாலும் அவர் மேல் நாம் வைத்திருந்த விசுவாசத்தால் தான் கிடைச்சிருக்கு. வாசிப்போம் அடுத்ததா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 13 வரை. பிலிப்பியன்ஸ் 2, 12-13. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம யாரு சொன்னாலும் அந்த ரட்சிப்பு பெற்றிருக்கிறேன் சொன்னதுக்கு பிறகு எது ஃபாலோ பண்ணணும்னா கீழ்ப்படிதல். அதாங்க சொல்லுது. நான் திரும்பவும் சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுகிற எல்லாருமே அடுத்தது லெவல் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதான் இந்த வசனம் 12 சொல்லுது, எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடி. யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பவுல் எழுதுறாரு இந்த இடத்துல. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க எல்லாருமே வந்து கீழ்ப்படுகிறாங்களாம். நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ இங்க தேவன் வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளின் இருதயத்துல வந்து அமர்ந்திருந்து ரட்சிப்புக்குரிய காரியங்களை அவர் சொல்லிக் கொடுத்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கார். அவர் நடத்தும் பொழுது அதை புரிந்து கொண்டு நம்ம கீழ்ப்படுதலுக்குள்ள இருக்க வேண்டும். அப்போ நான் இன்னும் ஆவியில வளரணும், ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்ன பிறகு அந்த ரட்சிப்பு நிறைவேற படணும், நான் இன்னும் ஆவியில வந்து அதிகமாக பெருகணும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு நம்ம தேவனுடைய ஆவியோடு இணைந்து அந்த பரிசுத்த ஆவியோடு இணைந்திருந்து அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அது கீழ்ப்படிந்திருந்து நடக்கும் பொழுது நம்ம ரட்சிப்பு கண்டிப்பாக அது உறுதியாகிறது. அடுத்தது வசனம் 13 சொல்லுது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவா இருக்கிறார். அப்போ நன்மையான காரியங்களை செய்வதற்குரிய விருப்பத்தையும் அவர்தான் தராராம். அப்போ நற்கிரிகளை செய்வதற்கும் தான தர்மம் பண்ணுவதற்கும் நன்மையான காரியங்களை செய்வதற்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கும் இது எல்லாவற்றுக்குமே வந்து அந்த நல்ல இருதயத்தை, இந்த விருப்பத்தை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய இருதயத்துல வந்து ஆளுகை செய்கிற அந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அந்த விருப்பத்தை கொடுக்கிறாராம். அது கொடுக்கறது மாத்திரமல்ல, அந்த விருப்பத்தை கொடுத்த பிறகு அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, அதை நடப்பிப்பதற்கு அவரே நமக்கு வந்து பலனாக இருக்கிறார் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ வசனம் 13 திரும்பவும் சொல்றேன், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும், அப்ப விருப்பத்தை உண்டாக்குகிறாரு, அந்த விருப்பத்தை செய்வதற்கு அந்த செய்கை, அதாவது அந்த பலன், அந்த பவர் அவரே நம்ம கொடுக்கிறாராம். கொடுத்து நம்ம வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த பரிசுத்தமாகிறது இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு நாள் நம்ம செய்யக்கூடிய விஷயம் அல்ல, இது தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய காரியம். அதான் வசனம் சொல்லுது, பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் மேலும் நீதி செய்யட்டும். இது யாரால் முடியும்? தேவனுடைய ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்து அவருடைய பலத்தினால நம்ம வந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுவது உறுதி என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். டைட்டஸ் 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென்.
ஆமென். சோ ஆல்ரெடி பார்த்தது போல நம்முடைய கிரியின் மூலமாகவும் நம்முடைய நீதியின் மூலமாகவும் நம்ம யாரும் ரட்சிக்கப்படவே இல்லை. ரட்சிக்கப்பட்டது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினாலும் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது அவர் சொல்றாரு, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சிக்கிறார். அப்போ ரட்சிப்பு என்பது இட் இஸ் an ongoing ஆக்டிவிட்டி. ஒரு நாள் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பின் பாதையில ஒரு முதல் படி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் ரட்சிப்பு நிறைவேற நம்ம எல்லாரும் பிரயாசப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதான் அவர் சொல்றாரு, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும். அப்ப ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம தண்ணிக்குள்ள போயிட்டு மீண்டுமாக தண்ணி விட்டு வெளியே வரும் பொழுது நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தாரோ அதே போல நானும் தண்ணியை விட்டு வெளியே வரும்போது உயிர்த்து ஒரு புது சிருஷ்டியாக இந்த பூமியிலே மீண்டுமாக பிறந்திருக்கிறேன். பிறந்த பிறகு அப்போஸ்தலர் 2:38 சொல்வது போல நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்ம எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக அவர் கிரியை செய்கிறார். அப்போ வசனம் அந்த தீத்து 3:5 கடைசியா முடியும் போது சொல்லுது, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ அந்த பரிசுத்த ஆவிக்கு நம்ம அனுமதி கொடுத்து, ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க, உனக்கு எது பிரியமாக இருக்கிறதோ எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, அதன்படி என் வாழ்க்கையை நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு நம்மை நாமே அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிதாக்குகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ he gives us new understanding. புதுமையான காரியங்களை கற்றுக் கொடுத்து எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருக்கிற நம்மை இன்னும் பரிசுத்தமாக அவர் தான் மாத்துறார். அப்போ மறுரூபமாக்கப்பட்ட அந்த பிள்ளைகளாக, பரிசுத்தாவிப்பட்ட இந்த பிள்ளைகளாக நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை முறை மாறுது, நம்ம மறுரூபம் அடைகிறோம். மறுரூபம் அடைந்த பிறகு நம்ம இன்னமும் கூட இந்த உலகத்திற்கு ஒத்தேஷன் தெரியாமல் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக அந்த ரீஜெனரேட்டட், அந்த புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனாக இந்த பூமியிலே வாழவே நம்மை கர்த்தர் அழைக்கிறார். அப்போ தேவன் நம்மை புதிதாக்குன பிறகு இந்த கம்ப்ளீட்டா இந்த உலகத்தாரை போல இல்லாமல் இந்த நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்துக்காக நியமிக்கப்பட்ட பிள்ளைகளாக, மேலான காரியங்களை மாத்திரம் நோக்கி நடக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்றார். அடுத்ததா வாசிப்போம். அடுத்து தியானிக்க போற தலைப்பு என்னன்னா, சிலுவையை பற்றின உபதேசம் பெலனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ தேவனுடைய அந்த பெலன், the power of God is revealed through the Christ sacrifice. அப்ப இயேசுவுடைய அந்த சிலுவை மரணம் நமக்கு அந்த பலியின் மூலமாக அந்த வல்லமை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறான்னு சொல்லி பாக்குறோம். அது நமக்கு பெலனாக இருக்கிறது. அதை குறித்து வாசிக்கும் பொழுது ஏசாயா 53 வசனங்கள் 4 முதல் 6 வரை வாசிக்கலாம். ஐசாயா 53:4-6. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ நீங்களும் நானும் செய்த பாவங்கள் நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். நீங்களும் நானும் செய்த அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ நம்ம மேல வர வேண்டிய அந்த சுமை, அந்த பாவம் அவர் நம்ம மேல விழாம அவரே சுமர்ந்து நம்ம எல்லா பாவத்தையும் அவர் தீர்த்தார் என்று பார்க்கிறோம். ரொம்ப தெளிவா அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இது வல்லமை. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து மீட்டெடுத்து அவருக்கு முன்பாக தகுதியுள்ள பிள்ளைகளாக நிறுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு அவர் தலைமுகளால் நம்ம சுகத்தையும் கொடுத்துருக்காரு. நம்ம யாரும் வியாதியோட வாழக்கூடாது. அவர் எப்படி வியாதி இல்லாம அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறாரோ அவருடைய தலைமுகளால் நமக்கும் அதே போல ஒரு சுகத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த ஹீலிங், அந்த சுகம் தேவனிடம் புறப்பட்டு நமக்கு வருகிறது. எப்படின்னா அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக அது நமக்கு வருகிறது. அப்ப நம்ம இனிமே அந்த பாவத்தை குறித்து எந்த ஒரு கில்ட்டி கான்சியஸும் நமக்கு இல்லாம, என்னன்னா நிறைய பேருக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்குது. நம்ம
ரசிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானத்துக்கு முன்பாக நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பாவங்களை அறிக்கை பண்ணின பிறகு கூட இன்னைக்கும் வந்து என்னைக்கோ அறிக்கை பண்ணி அந்த பாவத்தை விட்டொழித்து அதற்கு வந்து விட்டொழித்தும் கூட இன்னமும் அந்த பாவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த பாவத்தை கர்த்தர் மன்னிச்சாரா, அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிச்சாரா, இல்ல வந்து மன்னிக்காம இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியும் அந்த சந்தேகம் இருக்கு பாத்தீங்களா, அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஒரு முறை இது பாவம் என்று உணர்ந்து அந்த பாவத்தை வாயார அறிக்கையிட்டு முழுமையாக மனம் திரும்பி இருக்கும் பொழுது இனிமே அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிட தேவையே இல்லை. ஒரு முறை பாவத்தை அறிக்கையிட்டா போதும், கர்த்தர் நம்ம எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதான் 1:9 சொல்லு பாத்தீங்க சொல்லுதுல, நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம்ம எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த குற்ற உணர்ச்சியும் யாருக்கும் தேவையும் இல்லை. நம் பாவங்களை வந்து அந்த பாவமே அறியாத அந்த செம்மறி, அந்த கர்த்தராகிய அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து நமக்காக வந்து அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்துட்டார். இனி நமக்கு அந்த கில்ட்டி கான்ஷியஸ் தேவையே இல்லை. நமக்கு நம்ம மேல வர வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் சுமந்து அவர் தீர்த்தார்னு பாக்குறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 31-33 வரை. John 12:31-33. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஆமென். இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகி இருக்குது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ உலகத்துல எல்லாம் ரசிக்கப்படுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவையின் உபதேசம் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ அதன் மத்தியில வந்து யாரும் கெட்டு போகக்கூடாது. யாரெல்லாம் கர்த்தருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இவர் தான் என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு ரத்தம் என் பாவத்தை கழுவி ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் ரட்சிக்கப்படுவது உறுதி என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்திற்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு நமக்கு வராம அதுல நம்ம நீங்களாக்கி கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ரட்சித்தார். அப்போ அந்த பிசாசானுடைய கூறு இந்த சிலுவை மரணத்துல வந்து அழிக்கப்பட்டுருச்சு. இனிமேல் அவன் வந்து நம்ம மேல் அழகு செய்யறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. வாசிப்போம் அடுத்ததா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15 வரை. Hebrews 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிசாசுடைய கூறு வந்து சிறுவிலே அடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏனென்றால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். தேவனாகிய கர்த்தர் வந்து நாம வந்து ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடைய பிள்ளைகளாக இருப்பது போல அவரும் ஆவியாக இருக்கிற தேவன் தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்து நம்மை போல ஒரு மனிதனாகி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்னு பாக்குறோம். பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. அப்போ அந்த பிசாசனுடைய வந்து இந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவர் மரணத்தினால வந்து அழிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வசனம் 15 சொல்லுகிறது, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்ப அந்த பயம், அந்த மரணத்துக்குரிய பயத்திலிருந்து நீங்களாக்கி கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். பிசாசானுடைய வந்து அந்த கூர்ல இருந்து நீங்களாக்கி நம்ம ரட்சித்திருக்கிறான்னு பாக்குறோம். அப்போ அது மாத்திரமல்ல, அப்போ இதை விசுவாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் விடுதலை உண்டாகிறது. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல விடுதலை உண்டாகுகிறது. அப்போ அது பிசாசு வந்து பிசாசோட கூரை உடைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த மரண பயத்திற்கு நீங்களாகி, அப்ப சொல்ற பாத்தீங்களா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்தது நமக்கு ஜீவன், செத்தா கூட பரவாயில்ல, நான் என்றைக்குமே தேவனுடைய கூட இருக்க போகிறேன்ற அந்த மரண பயத்திற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நீங்களாக்கி இருக்கிறார். அப்போ அந்த விசுவாசத்தை பெற்ற பிறகு அந்த விசுவாசத்துல ஏற்படுகிற மாற்றத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இப்போ வாசிப்போம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 6. Hebrews 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்போ இந்த விசுவாசம் என்பது வந்து ரட்சிக்கப்படுகிறவர்களையும் கெட்டு போகிறவரையும் வந்து ரெண்டா பிரிக்குது.
ஒண்ணு வந்து வசனம் வரும் பொழுது, அந்த சிலுவையின் உபதேசம் வரும் பொழுது அதை கேட்டா ரட்சிப்பு, அதை கேட்காம போனா அது வந்து கேடாக மாறுகிறது. அப்ப எபிரேயர் 11:6 சொல்வது போல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ ஃபெய்த், அந்த விசுவாசம் என்பது தேவனை பிரியப்படுத்துவதற்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் ஒருபோதும் தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்கக்கூடாத காரியம் என்பது பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசம் என்பது தேவனிடத்தில் சேர்க்கிறவர் உண்டென்றும், அப்போ விசுவாசத்தின் மூலமாக தேவன் இருக்கிறார் அப்படின்ற காரியத்தை அதை உணர்த்துதான். அடுத்தது சொல்றது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரும் என்று. அப்ப விசுவாசிச்சோம்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம தேவன் ஒருத்தர் இருக்கிறான்றதை உணர்றோம். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லுது, இதன் மூலமாக தேவன் நமக்கு பலனை அளிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி தேடணுமா? அப்ப வசனம் சொல்லுது பாத்தீங்களா, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, யார்? நீங்களும் நானும் தான். தேவனை வந்து கருத்தாய் தேட வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குது. அப்போ கருத்தாய் தேவனை நம்ம தேடும் பொழுது, அப்போ அதன் மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அதை கற்றுக்கொள்வதன் மூலமாக அவர் நமக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு உதவி செய்கிறார். கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது நமக்கு அது பலனாக மாறுகிறது. நம்ம கர்த்தர் வந்து நமக்கு தேவையானதை, நமக்கு அந்த ரிவார்டை நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் மூலமாக இவ்வளவு மாற்றங்கள் நமக்குள் நடக்குது என்று பார்க்கிறோம். யோவான் 1:12 வாசிக்கலாம். ஜான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அப்ப விசுவாசிக்கும் பொழுது நம்ம என்னவா மாறோம்னா, ஒரு புதிய சிருஷ்டியாக, நம்ம வந்து பழைய காலத்துல வந்து அக்கிரமங்களினாலும் மீறுதலாலும் மரித்த பிள்ளைகளாக, பிசாசான அடிமையாக, நம்ம தேவனுக்கு எதிரியாக நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அவர் மேல விசுவாசம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறோமோ, அப்போ நம்ம வந்து ஒரு புதிய பிறப்பாக, ஒரு புது சிருஷ்டியாக இந்த பூமியில பிறக்கிறோம். அதான் சொல்றாரு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த விசுவாசம் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாத்துகிறது. தேவன் தன் கைகளை விரித்து நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த விசுவாசம் வந்து நம்ம யார் என்பதை, அந்த ஐடென்டிட்டி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அடையாளம், நம்ம அடையாளத்தையே மாற்றி அமைக்கிறது அந்த விசுவாசம், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். வாசிப்போம் அடுத்ததா ரோமர் 10:9 முதல் 10 வரை. ரோமன்ஸ் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். ஆமென். அப்போ நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்போ நம்ம இருதயத்துல முதல்ல நம்ம விசுவாசிக்க வேண்டும் அடிச்சு பாக்குறோம். அப்ப ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கை பண்ண வேண்டும். அப்போ நான் வந்து விசுவாசித்தா நான் நீதிமானாக மாறுகிறேன். கர்த்தருக்கு முன்பாக அவர் என்னை நீதிமானாக மாத்துகிறார். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு உண்டாக நான் வாயினாலே அறிக்கையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் என்பதை நம்ம வந்து வாயார அறிக்கையிட வேண்டும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததா பார்க்க போற காரியம், சிலுவை உபதேசம் வந்து விசுவாசிக்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். அப்ப இதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த சத்திய உபதேசத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட பிறகு அதன்படி நம்ம வாழ்க்கை முறை நம்ம மாற வேண்டும். அதை சொல்ற பத்தி லைஃப் ஸ்டைல், இங்கிலீஷ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை முறையாக இருக்கணும். லூக்கா 9:23 வாசிக்கலாம். லூக் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஆமென். அப்போ நம்ம எல்லாருமே என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். 8ஆம் வசனம் யோவான்ல 31 நினைக்கிறேன் வசனம் சொல்லுது. சோ உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவன் சீஷன். அப்ப நம்ம எல்லாருமே சீஷன் தான். அப்ப சீஷர்களாக இருக்கிறவங்க பண்ண வேண்டிய காரியம் என்ன? ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, இந்த செல்ஃப் டினையல், எனக்கு இதெல்லாம் பிடித்திருக்குது, நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எனக்குள்ள இருந்த அந்த பாவ காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பாவங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது, இல்ல இதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது பிடித்திருந்தாலும் பரவாயில்ல, என்னை நானே இந்த காரியத்துல நான் வெறுக்கிறேன், இது கர்த்தருக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன், இந்த மன உறுதியோடு வசனம் சொல்லுது, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ அனுதினமும், இது ஒரு நாள் செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல, தினந்தோறும். ஏன்னா நிறைய காரியங்கள் நமக்கு பிடித்திருக்கும், ஆனா கர்த்தருக்கு அது பிடிக்காம இருக்கும். அப்ப கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை வந்து நம்ம செய்ய மாட்டேன்ற அந்த மன உறுதியோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அதை கடந்து வரணும், அதை பின்பற்ற வேண்டும் என்று இங்க சொல்லுவார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னா இட் இஸ் a commitment.
நீங்களும் நானும் வந்து அது கமிட்மெண்ட் நமக்கு. அதை நம்ம வந்து தேவன் நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கணும். அப்போ அந்த ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது நம்ம மறுரூபமாகிறோம். அப்போ அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வாசிப்போம் அடுத்ததா கலாத்தியர் 2:20, கலேஷியன்ஸ் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். அப்போ கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே வந்து பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்ப நீதிக்கு பிழைத்திருக்கிற நாம் நமக்காக மீண்டுமாக பிழைக்கவே இல்லை, கர்த்தருக்காக மாத்திரம்தான் மீண்டும் பிழைத்திருக்கிறோம். அதான் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இங்க சொல்றாரு. சோ நான் இப்பொழுது மாம்சத்தை பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை கழுவுகிறது. அப்போ இனிமே வந்து நான் பரிசுத்தமாக வாழ்வேன்ற அந்த முழுமையான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம வந்து மீண்டுமாக நமக்கென்று வாழாமல் கர்த்தருக்கென்று வாழுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அடுத்தது வாசிக்கலாம் பிலிப்பியர் 1:21, பிலிப்பியன்ஸ் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையோட அந்த பர்பஸ் இருக்கு பாத்தீங்களா, இது முழுக்க அது வந்து கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்து என் மூலமாக வெளிப்பட வேண்டும், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் நமக்கு வந்து இருக்கிற அந்த அல்டிமேட்டமே. அப்போ நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா பத்தாது, என்னை போடு பழகிறவங்க, பேசுறவங்க, என்னை பார்க்கிறவங்க எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வரணும். இதுதான் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப். அதான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் இயேசு கிறிஸ்து உகந்த மகனாக வாழ்ந்து நான் மரித்தாலும் கூட நான் அவரோட என்னைக்குமே இருப்பேன். அதுதான் நம்முடைய ஆதாயமாக இருக்கிறது. அப்போ அந்த மரணத்தின் மேல நம்ம யாருக்கும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. என்றால் இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நம்ம தேவனோட கூட மட்டும்தான் இருக்குதுன்றத அந்த முழுமையான அந்த விசுவாசம். அப்போ அந்த எண்ணங்கள் அந்த இருக்கும் பொழுது, அது நம்ம வடிவமைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களை யோசிக்காம ஆவிக்குரிய காரியங்கள், பரலோகத்துக்குரிய காரியங்கள், மேலான காரியங்களை மாத்திரம் யோசித்து அதன்படி வாழ்க்கை முறை மாறும் பொழுது, லைஃப் ஸ்டைல் அது மாறும் பொழுது அது கர்த்தருக்கு உகந்ததாகவே இருக்கும். கடைசியா ஒரு 4 வசனம் மட்டும் இருக்கு, அதை நிறைவு செய்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த கேள்வி, எந்த பக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? ஆரம்பத்துல வாசிச்ச அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் வசனம் 18. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனாக இருக்கிறது. அப்ப 2 வழி இங்க இருக்கு. 1 கெட்டு போகிற வழி, 1 நித்திய ஜீவனுக்கு எதுவான வழி. அப்போ நம்ம இங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறோம்? அப்போ இனிஷியலா உள்ள வந்துட்டோம், வந்த பிறகு இன்னமும் கூட அதே பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறோமா, இல்ல கெட்டு போகிற வேலைகளுக்குள்ள நம்ம இடம் கொடுக்கிறோமா என்பதை நமக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், என்னை பத்தி எனக்கு தெரியும். நம்ம நிதானித்து பார்ப்போம், நம்ம சரியா தான் இருக்கிறோமா, எங்கேயாவது வந்து கீழ்ப்படியாம இருக்கிறோமா? அப்போ நமக்கு இந்த கேள்வி அவசியமானது, எந்த பக்கத்தை நாம் தேர்ந்து கொள்ள போகிறோம்? யோசுவா 24:15 வாசிக்கலாம். ஜோஷுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். ஆமென். அப்போ இட் இஸ் a personal choice. உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில நம்ம எல்லாருமே எடுக்க வேண்டிய முடிவு, நம்ம யாரை சேவிக்க போகிறோம். கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு முழுக்க அவரை மாத்திரம்தான் சேவிக்கிறோம். ஏனென்றால் இங்க பாதி அங்க பாதி எல்லாம் இல்லை. ஒரு கால் ஆத்துல ஒரு கால் சேத்துலன்ற கதையே இங்க கிடையாது. அப்போ இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு வசனங்கள் சொல்லுது. அப்போ இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். 2 பக்கமும் நான் இருந்துகிட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஒரு பாதை மட்டும்தான். கேட்டுக்கு வாசல் விசாலமாக இருக்கிறது, பரலோகத்துக்குரிய வாசல் வந்து வழி வந்து நெடுக்கமாக குறுகளாக தான் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ இங்க இந்த இடத்துல வந்து யோசுவா சொல்றது போல பின்ன யாரை சேவிப்பீர்கள் சொல்லிட்டு நீங்க யாரை வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்றாரு. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற முடிவு, குடும்பத்துல வந்து தலைவர்களாக இருக்கிறார்கள், சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. அப்போ நீங்க உங்க குடும்பத்திற்கு வந்து எடுக்க போற அந்த முடிவு, இது உங்களை மட்டும் பாதிக்க போறது அல்ல, உங்க குடும்பத்தையே பாதிக்க போகிறது. அது ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நம்ம வந்து கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக அந்த சிலுவை உபதேசத்தை வந்து பெற்ற பிறகு அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அந்த காரியத்தின்படி வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்பட போடுது நீங்க மாத்திரமல்ல, உறுதியாக உங்க குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க அப்படின்னா
இந்த சிலுவை உபதேசத்தை வந்து நாம் இன்னும் கூட சரிவர புரிந்து கொள்ளாமல், மாற வேண்டிய காரியங்களை மாற்றத்துக்கு கொண்டு வராமல் நம்ம இருப்பதால மூலம் மட்டும்தான் இன்னும் நம்ம சார்ந்தவர்கள் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அப்ப நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது. நீ கர்த்தரை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது வசனம். அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம குடும்பங்களும் அது கண்டிப்பாக உள்ள வரும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு கர்த்தருக்கு ஏற்ற அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுப்போம். யோவான் 3 வசனம் 36 வாசிக்கலாம். John 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். ஆமென். இப்போ நம்ம சொல்லலாம், நான் விசுவாசிக்கிறேனே, நான் தான் ஏத்துக்கிறேன் இயேசுவை, நான் தான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேனே, அவன் தான் ஒரே எனக்கு தெரியுமே. இது மட்டும் சொன்னா பத்தாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை கிரியின் மூலமாக வெளிப்படுத்துறது தான் நம் விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ எல்லாம் தெரிந்த பிறகு கூட நம்ம கீழ்ப்படியாம நிற்கும் பொழுது அது பெருமையான எண்ணங்கள், அது பைத்தியமாக தோன்றுகிறதா மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம். அப்போ பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து இருக்கிறார். வாசிப்போம் எபிரேயர் 2 வசனம் 3 முதல் 4 வரை. Hebrews 2:3-4. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமென். ரட்சிப்பை ஒருபோதும் நம்ம வந்து ஒரு சாதாரணமாக எளிதாக எண்ணிவிடக் கூடாது. அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. பாத்தீங்கன்னா லெவல் பை லெவல், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல கர்த்தர் அறிவித்திருக்கிறார். அப்ப அப்போஸ்தலர்கள் அறிவித்திருக்கிறாங்க, பைபிள் படிச்சிருக்கிறோம், மற்றவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, பரிசுத்தாவி நமக்கு சில காரியங்கள் சொல்லி கொடுத்திருக்காரு. எல்லாவற்றும் தெரிந்த பிறகும் கூட, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நம்ம அடைந்த பிறகும் கூட அதை குறித்து ஒரு கவலையே இல்லாமல் இன்னும் இந்த உலகத்தாரை போலவே வாழ்ந்து கொண்டு, இந்த உலகத்தோட இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு அப்படி வாழும் பொழுது இவ்வளவு கவலையே இல்லாம இருந்தோம் அப்படின்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அப்போ ரிஜெக்டிங் ஜீசஸ், கர்த்தரை அறிந்த பிறகும் கூட கட்டளைக்கு கீழ்ப்படியாம அதை உதறி தள்ளுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இந்த காரியங்கள் நம்ம பயம்பொறுத்துக்காக கர்த்தர் நம்ம சொல்லவே இல்லை. அவர் இன்னும் அன்பாக தான் இருக்கார். நம்ம எல்லார் மேலும் அன்பாகவே இருக்கிறார். அப்போ இந்த வார்னிங் இட் இஸ் நெவர் அ கண்டம்னேஷன். வார்னிங் கர்த்தர் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா அவருடைய அன்பின் வெளிப்பாடாக தான் கர்த்தர் நம்மை வார்னிங்ஸ் கொடுக்கிறார். அதான் சொல்ற பாத்தீங்களா, தந்தை சிற்சியாத பிள்ளை உண்டோ, நான் யாரை நேசிக்கிறேனோ அவரை கடிந்து கொண்டு சிற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும் பொழுது அவர் அவர் அன்பின் வெளிப்பாடாக தான் இதெல்லாம் நமக்கு செய்கிறார். அப்ப அதை புரிந்து கொண்டு மனம் மாறி உள்ளே வர வேண்டும். கடைசி வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 வசனம் 20. ரெவலேஷன் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லார் மத்தியிலும் கர்த்தர் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். கூட இருந்துகிட்டு நம்ம மனம் மாறுவதற்கு ஒரு ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம இருதயத்தை திறந்து அவரிடம் கொடுப்போம். ஆண்டவரே, அவர் சொல்லாரு, நான் வாசற்படியில் நிற்கிறேன், நான் தட்டுகிறேன், நீ தொடர்ந்தா உன்னுடைய கூட நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ இன்றைக்கு நம்ம நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே நீங்க உள்ள வாங்க, உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என் இதயத்துல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லிக் கொடுங்க. அதை நான் கேட்டு உணர்ந்து நான் முழுமையாக மனம் மாறி உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நான் மாறுறேன்னு சொல்லிட்டு பர்சனலா நம்ம எல்லாருமே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரம் நான் மட்டும் இல்ல, ஒப்பு கொடுத்து விசுவாசித்து அது கீழ்ப்படி நடக்கும் பொழுது நானும் என் வீட்டாரும் ரட்சிக்க கண்டிப்பா படுவாங்கன்ற அந்த உறுதியோடு, அந்த இன்விடேஷன் எப்பயுமே இருக்கு. கர்த்தர் என்னிடம் வருவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவது இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒருபோதும் புறம்பே தள்ளுவதே இல்லை. அப்போ மனம் திரும்புதலோட அந்த பாரப்பட்ட இருதயத்தோடு தான் ஒரு பாவி, கர்த்தர் தான் என் ரட்சகர், நான் அவருக்கு பிரியமான பிள்ளையான நடப்பேன்ற அந்த மன உறுதியோடு எப்ப நம்ம மன தாழ்மை இருதயத்தோடு அவரை நம்ம நோக்கி போகும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவனே அல்ல.
முதல் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த சிலுவையை பற்றின உபதேசம் வந்து 2 வழியை காட்டுது. ஒண்ணு கெட்டு போறவங்களுக்கு, ஒண்ணு வந்து ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு. அப்ப நம்ம எந்த வழியை நம்ம எடுக்கிறோம்? அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா, இல்ல வந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்தருவோம். அந்த எண்ணங்களோட இதை நிறைவு செய்துக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாராவது ஒரு பிரேயர் பண்றீங்களா? ஒரு பிரேயரோட இதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அப்பா தந்தை இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. கர்த்தரும் ரட்சிகருமாகிய எங்கள் தேவனே இயேசுப்பா, தெய்வத்தில் வந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போற்றி வாழ்த்தி வணங்குறோம் தகப்பனே. அப்பா வேலையில கூட ராஜாவே இயேசுப்பா, நீர் எங்களோடு கூட இம்மட்டும் அப்பா சகோதரரை கொண்டு நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுப்பா என் தகப்பன் நீர் இயேசுப்பா எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி தகப்பனே. இயேசுப்பா அப்பா தாயின் கருள் உருவாக்கும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் முன்குறித்தேன்னு சொல்லி இருக்கீங்களே இயேசுப்பா, அதற்காக நன்றி தகப்பனே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் எங்களை முன்குறித்தரை அழைத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. அதற்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா நாங்கள் எப்பொழுதும் இயேசுப்பா அப்பா நீர் அப்பா உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இயேசுப்பா முழு இருதயத்தோடு இயேசுப்பா நாங்கள் உம்முடைய அன்பு கூற நீர் எதிர்பார்க்கிறீரே அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எப்பொழுதும் இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுப்பா இன்னுமாய் தகப்பன் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் படி தகப்பன் நாங்கள் கீழ்ப்படி இயேசுப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி தகப்பனே. கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களை ஆசீர்வதிங்க இயேசுப்பா. அப்பா நாங்கள் கேட்டவர்களுடைய வார்த்தையை அப்படியே விட்டுவிடாமல் இயேசுப்பா நாங்கள் பலன் தருகிறவர்களாய் இயேசுப்பா எல்லா அசுத்தங்களுக்கும் நீங்கி இயேசுப்பா நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொண்டு இயேசுப்பா எல்லா காவலோடு எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசுப்பா இந்த உலகம் தகப்பனே இயேசுப்பா மாயமானதா இருக்கிறது தகப்பனே. இதில் நாங்கள் விழுந்து விடாமல் தகப்பனே எப்பொழுதும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. முடிய பலத்தால் எங்களை இடைக்கட்டி கொள்ளுங்க இப்ப முடிய ஆவியினால எங்களை இயேசுப்பா வழி நடத்துங்க தகப்பனே. முடிய ஆவின் அணுகிறவு பலனை எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. உடைய கிருபையினால எங்களை ரட்சித்தீரே உமக்கு நன்றி தகப்பனே. இன்னுமா இயேசுப்பா நாங்கள் இயேசுப்பா இன்னும் எவைகள் எல்லாம் மாற வேண்டுமோ, இன்னும் இயேசுப்பா நாங்கள் எதெல்லாம் இயேசுப்பா நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் மனம் திரும்பணுமோ அதெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க இயேசுப்பா. நாங்கள் இயேசுப்பா கரை இல்லாமல் இயேசுப்பா எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தகப்பனீர் வரும்போது கரை இல்லாமல் காணப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா எல்லாரையும் கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு விண்ணப்பம் brother. சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். மகாதேவி சிஸ்டருடைய பொண்ணு பேசுறது. சொல்லுங்க சிஸ்டர். அம்மா முடியல brother. அம்மாக்கு அதனால அம்மாக்கு ரொம்ப முடியல, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்ன சிஸ்டர் அம்மாக்கு? அவங்களால நடக்கவும் முடியல சுத்தமா. ஒரு டைம் நான் ஓகே. பேசுறேன், ஒரு டைம் தெரிய மாட்டேங்குது. சரி ரொம்ப சிக்கா இருக்க மாதிரி தான். சரி சிஸ்டர். ஓகே சரி. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு ஒரு சபையாக ஆண்டவரே சகோதரி மகாதேவிக்காக வருகிறோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே உண்மையே நோக்கி வருகிறோம். உங்க மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. உங்க வசனத்தின் மேல நாங்கள் முழு நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. அது நேற்றும் என்றும் மாறாத வசனங்களாக இருக்கிறது ஏசப்பா. இன்றைக்கு நாங்கள் வாசித்த அநேக காரியங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையில் விசுவாசம் வைக்கும் பொழுது நீங்க வந்து ரட்சிப்பை நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த சிலுவையை பற்றின உபதேசம் ஆண்டவரே எங்களுக்கு தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல சகோதரிக்கு ஆண்டவரே நாங்கள் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தைகள் மேல முழுமையான நம்பிக்கையோடு வருகிறோம் அப்பா. 1:2:24 இங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளால சுகம் உண்டு என்பதை நாங்கள் வந்து வசனங்களை வாசிக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. அதே போல உங்களுடைய நாமத்திற்கு எல்லா முழங்காலும் மண்டிடும் சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது ஆண்டவரே. பிசாசானவனுக்கு வந்து எங்க மேல ஆண்டவரே எங்க உடல் மேல எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்ப கூட ஆண்டவரே சகோதரிக்கு இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது, அதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இப்போ ஆண்டவரே நாங்கள் வந்து ஒருமனப்பட்டு உங்க நாமத்தின் விசுவாசமற்ற பிள்ளைகளாக கட்டளை கொடுக்கும் பொழுது அங்கு விடுதலை உண்டாகும் என்பதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை சப்பா. அப்பா அந்த நம்பிக்கையோடு உம் சமூகத்துக்கு வருகிறோம். சகோதரி மகாதேவிக்கு வந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பலவீனங்களை உண்டாக்குகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவியையும் சாத்தானையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து விடுகிறேன். இப்பவே அவங்களை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கடிந்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்றேன். சகோதரி மகாதேவிக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உடல்ல பலவீனங்களை உண்டாக்குகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவியையும் சாத்தானையும் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்குகிறேன். அவங்க உடலை விட்டு இப்பவே வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். ஏசப்பா
நீங்க வந்து அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்கன்றத விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவங்க படுத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஏசப்பா. அவங்க எழுந்து ஆண்டவரே அவங்களுடைய காரியங்களை செய்யக்கூடிய பலனை நீங்க தாங்க ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு ஒரு பலமுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க ஆண்டவரே. அப்ப சந்தேகத்துக்கு நாங்க இடம் கொடுக்கவே மாட்டோம் ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை உச்சரித்த பிறகு, வசனங்களை கிளைம் பண்ண பிறகு ஆண்டவரே, பிசாசு நடுங்கி அந்த இடத்தை விட்டு போகுன்றதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. இந்த நேரத்துல அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகமாக வர்த்திக்க பண்ணுங்க அப்பா. நீங்க அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பலத்தை கொடுங்க ஏசப்பா. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். அவங்களை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். I command Sister Mahadevi's body to be healed right now in Jesus' name. ஏசப்பா, 1 பேதுரு 2:24 படியாக நீங்க அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, sister. Praise the Lord, brother. Brother, Yes, praise brother. my daughter is having a little issue, discomfort in her body, brother. What happened, brother? She's having some medical issues, some ladies' issues, right? Okay. And blood test actually tomorrow morning. Okay. So the discomfort that is causing a little hindering in health or something. So I don't know how to tell you because it's a woman's problem, female problem. Okay, brother. So that Let's Steffi- pray over this. Her name is Steffi. Steffi, okay. I'll pray over this, brother. இயேசுவே ஆண்டவரே, இந்த நேரத்துல சகோதரி ஸ்டெஃபிக்காக சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. மகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, அவங்க யூட்ரஸ் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அவங்க உடம்புல எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த எல்லா இன்ஃபெக்ஷன்ஸையும் கொடுக்குற சுத்தாவிய சாத்தானே இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். அவங்க உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். Head to toe, I command Sister Steffi's body to be healed right now in Jesus' name. நாளைக்கு பிளட் டெஸ்ட் போகும்பொழுது ஆண்டவரே எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆண்டவர் இந்த அற்புதம் செய்ய வேண்டுமா உங்க சமூகத்துக்கு வருகிறோம் ராஜா. இதுக்கு தடையா இருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி சகோதரி ஸ்டெஃபியை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சகோதரிக்கு பலவீனங்களை உண்டாக்குகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவியையும் சாத்தானையும் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்குகிறேன். அவங்களை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். I command Sister Steffi's body to be healed right now in Jesus' name. Head to toe, I command you to be healed right now in the name of Jesus Christ. 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால சகோதரி சுகமாயிட்டாங்கன்றத நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இயேசுவே உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord, Thank praise you. the Lord, brother. Praise the Lord, brothers and sisters. Thank you.